ஆ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஆ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு பிரகாஷ் பிரதர் மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்லைன் மீட்டிங்கில். முக்கியமான ஒரு நிகழ்வு நம்மளுக்கு வந்து டிசம்பர் 21ஆம் தேதி வந்து உலக தியான தினம் நம்ம செலிப்ரேட் பண்றதுனால அது ரிலேட்டடான விஷயங்கள் ப்ளஸ் அதை தாண்டி வந்து நான் மிஷனில் என்ன பல விஷயங்கள்ல பற்றி நம்மகிட்ட வந்து பகிர்ந்துக்கவும் அவங்களோட ஐடியாஸும் அவங்களோட தாஜியோட என்னென்னலாம் நினைக்கிறாரு அப்படின்ற சில பல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பிரகாஷ் பிரதர் வணக்கம், வெல்கம் டு அவர் ஜோன். வணக்கம். ஓகே பிரதர், நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். அதுக்கப்புறம் வந்து எங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தராக சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க பிரதர் உங்ககிட்ட. ஓகே. TN 12 மண்டலம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் சார்ந்த அபியாசிகளை இந்த நேர்காணல் மூலமாக 12/12/2025 இந்த 12 திருப்பி போட்டீங்கன்னா 21, இந்த 21/12/2025க்கும் இன்னைக்கு நடத்துற ப்ரோக்ராமுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதுல டீப்பா போறதுக்கு முன்னாடி 1960களில் ஒரு படம் ஒண்ணு வந்தது, பூம்புகார் அப்படின்னு சொல்லி. கண்ணகி, கோவலன், மாதவி இவங்களை வச்சு வந்த படம். இதை எங்க கொண்டு கனெக்ட் பண்ண போறேன்னு நீங்க யோசிக்கலாம். அந்த படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, பொன்னால் இது போலே வருமா இனி மேலே அப்படின்னு ஆரம்பிக்கும். அனுபல்லவி சரணம் கிட்ட வரும்போது, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், அதிலே நல்ல பொன்னால் இது போல வருமா இனிமேலே அப்படின்ற மாதிரி முடியும். இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது ஒரு காதல் பாட்டாச்சு, இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இத பத்தி ஒரு 7 வருடங்களுக்கு முன்னால் தாஜி பேசும்பொழுது ஒரு கருத்தை ஒண்ணு சொன்னார். எந்த பாட்டு, எந்த படம், எந்த விஷயம், எது நடந்தாலும் அத உங்களுக்கும் உங்கள் குருநாதருக்கும் நடக்கிறதாக பாருங்க. அப்படிதான் நான் என்னுடைய குருநாதருடன் எல்லாத்தையுமே பார்த்தேன். அதனால இப்ப இந்த பாட்டை திரும்பி சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த வரிகளை ஒரு காதலன் காதலின்ற மாதிரி பார்க்கறத விட, ஒரு குருநாதரும் ஒரு சிஷ்யரும் அன்பில் வயப்பட்டு இருப்பவர்கள் பாடுவதாக யோசிச்சு பாருங்களேன். பொன்னால் இது போலே வருமா இனி மேலே, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், அதிலே நல்ல பொன்னால் இது போல வருமா இனிமேலே. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தினசரி நம்ம காத்தால கண்ணை திறந்து எழுந்திருக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி வேகமாக செல்வதற்கு குருநாதரும் இயற்கையும் நமக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சாலே போறோம். போன வாரம் தில்சே நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா, அதுல பேசும்போது தாஜி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். கடைசியில சொன்னாரு, 2 லைன்ல சொல்லிட்டாரு, இருந்தாலும் அதுல ஒரு ஆழமான கருத்து இருக்கு. நம்மளுடைய வாழ்வியல் விஷயங்கள், வாழ்வியல் பிரச்சனைகளை நோக்கி நம்ம போகும் பொழுது அன்றாட பிரச்சனைகள், சவால்கள், வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பல திருப்பு முனைகள், இதை பார்த்துட்டே வரும்போது முக்கியமான குறிக்கோளை, எவ்வளவு வருடம் நீங்கள் இந்த பயிற்சி செய்திருந்தாலும், எவ்வளவு வருடம் தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாலும், நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, டக்குன்னு ட்ரெயின்ல ஏறுறோம், ஸ்டேஷன்ல இங்கேருந்து இப்ப நான் உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து திண்டுக்கல் வந்து தேனி வரணும்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல ஏறிட்டு செங்கல்பட்டு கிட்ட தாண்டும் பொழுது சுத்தியில இருக்கக்கூடிய காட்சிகள் எனக்கு பிடிச்சி அந்த இடத்துலயே நான் நின்றுட்டு இறங்கிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? எதற்காக அந்த நான் ட்ரெயின்ல ஏறினேனோ அதை மறந்துட்டு நடுவில் வரக்கூடிய வகையான கஷ்டமான விஷயங்கள் என்னுடைய கவனத்தை திருப்பி விட்டுக்கிட்டன. இது நமக்கு அன்றாடம் நடக்கிறது. இன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் TN 12 ஜோன்ல நூற்றுக்கணக்கான அபியாசிகள் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக நமது சகோதரர் ஜெகதீஷும் மற்ற தன்னார்வலர்களும் எல்லாருக்கும்
மெசேஜ் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுது, அந்த நேரத்துல எங்கேயோ இருக்கும், வெளியில இருக்கும், இல்ல ஏதோ ஒரு படத்துக்கு போயிடுறோம், இல்ல வீட்டுல ஒரு நிகழ்வு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கிய நிகழ்ச்சியை நம்ம விட்டுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம்னு தில்சே லதாஜி சொன்னதுதான், உங்களுடைய குறிக்கோளை விட்டு நீங்கள் அகன்று வேற எங்கேயாவது போயிடுறீங்களா, இதை அப்பப்ப கவனப்படுத்திக்கங்க. முக்கியமாக இன்றைய காலை நீங்கள் எழுந்திருந்தீங்கன்னா உலகத்துல ஒரு 1% மக்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. 1% மக்கள் உலகத்துல இருக்கிறவங்க மறுநாளைக்கு எழுந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரவு டேட்டா ஒன்று சொல்லுது. ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கை மரணமோ, உடல்நிலை சரியில்லையோ, ஆக்சிடென்ட்டோ, ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கை சீற்றமோ அவர்கள் மறுநாள் இருப்பதில்லை. அதற்கு பதிலாக புது ஜனனங்கள் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஆன்மாவானது மேலே செல்லும் பொழுது அங்க ஒரு கேர்டேக்கர் இருக்காரு, இல்ல உங்களுக்கு எந்த நம்பிக்கை, இல்ல குருநாதர் யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு, ஏன்பா இவ்வளவு நல்ல வாய்ப்பு ஒண்ணு கொடுத்தேனே நீ விட்டுட்டியே அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னாங்கன்னா, நார்மலா வந்து ஒரு பிறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கும் நடுவுல ஆன்மாவுக்கு ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதுன்றது எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக கொடுத்து, அந்த புத்தகத்தை நீங்களே படித்து எதற்காக நீ போனேன்ட்டு முன்னாடி பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி, நம்ம பிறவி எடுப்பதற்கு முன்னால் எதற்காக நாம் செல்கிறோம், எங்கே செல்கிறோம், சாரி மகராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமாக ஆன்மீகத்தை தேடி வரக்கூடிய ஆன்மாக்கள் அடுத்த பிறவி எடுப்பதற்கு முன்னால் எங்கே பிறக்க வேண்டும், யாருடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும், எந்த மாதிரி பிறப்பெடுத்தா நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி தொடரும், நமக்கு ஒரு குருநாதர் கிடைப்பார்ன்றது தெரிஞ்சுதான் அந்த ஆன்மா வந்து இந்த உலகத்துல ஜனனம் எடுக்கிறதுன்னு சொல்லி சார்ஜ் மகராஜ் அடிக்கடி சொல்றாரு. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட்டினுடைய 3வது குருநாதர் அவர் சொல்றதுல என்ன அப்படின்னா, இறங்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அன்றாட விஷயங்கள், இன்னைக்கு வேற ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய உலகம், எல்லாமே வந்து நம்மளுடைய சின்ன பேக்கெட்ல இருக்கக்கூடிய மொபைல் போன்ல வந்துருது. அந்த மொபைல் போன் மூலமா உலகத்தையே இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். பல விஷயங்களை நம்ம வந்து சாதாரணமாக மிஸ் பண்ணிடும். அதை சொல்றதுக்கு தான் அந்த பாட்டினுடைய முதல் லைன், பொன்னால் இது போலே வருமா இனிமேலு. இன்னைக்கு எனக்கு இயற்கை கொடுத்த, என்னுடைய குருநாதர் கொடுத்த குறிக்கோளை நோக்கி செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் சரியாக உபயோகிக்கிறேனா, இல்லைன்னா விட்டுட்டேனா, இதை நம்ம சரியாக கவனிக்கும் பொழுது குறிக்கோளின் மேல் நமக்கு மீண்டும் ஒரு பற்று வரும். நம்மளுடைய அஷ்டாங்க யோகால இருக்கக்கூடிய 5வது மற்றும் 6வது படியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யாகார தாரணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரத்யாகாரனா என்ன, நமது உணர்வுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை கட் பண்றது. பிரதி ஆகாரான சாப்பாட்டு விஷயத்தை கட் பண்றது. எந்த சாப்பாட்டை கட் பண்றது, நம்மளுடைய உணர்வுகளுக்கு. அப்போ அப்படின்னா என்ன பண்ணணும், கண்ணை மூடுறோம், கிளீனிங் சொல்லி பண்றோம், இல்ல 10th மேக்ஸிமம் உட்காடுறோம். அப்படி பண்ணும்போது அதற்கு அடுத்த படி 6வது படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாரணா. நம்மளே நம்ம எடை போட்டு பார்க்கணும், எதற்காக இந்த பிறவி நான் எடுத்தேன், இந்த பிறவியின் குறிக்கோளை நோக்கி இன்று நான் சரியான ஒரு படி எடுத்து வைத்து விட்டேனா இல்லையா, இல்ல ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஐயோ இனி விட்டோமே, பரவாயில்ல, தப்பு இல்லை. அதனாலதான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த தவறுகளை மறுநாள் செய்யக்கூடாதுன்ற ஒரு உண்மையான பிரார்த்தனையுடன் இரவு நேர பிரார்த்தனையை முடித்து விட்டு தூங்க செல்ல வேண்டும் சொல்லி நம்மளுடைய 10 மேக்ஸிம்ஸ் சொல்லப்பட்டது. இதுதான் தாஜி சொல்றாரு. இதை எதற்காக நான் சொல்றேன், என்னுடைய முக்கியமாக என்னுடைய ஆன்மீக பாதையில் நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு அர்ஜுனனுக்கு அந்த பறவையை நோக்கி அம்பு எய்ய சொல்லும் பொழுது துரோணாச்சாரியர் சொல்றாரோ அதே வாய்ப்பை தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த பறவையினுடைய கண்ல இருக்கக்கூடிய அந்த இமையை தாண்டி உள்ள பியூப்பான்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த பொட்டு அவருக்கு மட்டும் தான் தெரியுது. மற்றவங்க எல்லாரும் மரத்தை பாக்குறாங்க, பறவையை பாக்குறாங்க, கிளைகளை பாக்குறாங்க, யாராலுமே அந்த அம்பு விட முடியல. எல்லாருக்குமே அம்பு விட தெரியும்,
நம்ம எல்லாருக்கும் தியானம் பண்ண தெரியும், நம்ம எல்லாருக்கும் சுத்திகரிப்பு தெரியும், நம்ம எல்லாருக்கும் பிரார்த்தனை தெரியும். இருந்தாலும் எவ்வளவு பேர் நம்ம குறிக்கோளின் மேல் எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கோன்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தினசரி நமக்கு கார்த்தால எழுந்தாலும் பாயிண்ட் பி கிளீனிங் கொடுக்கப்பட்டிருக்குது. உடனடியாக பிரார்த்தனை. எதற்காக? தூக்கத்துல ஒருவேளை எனக்கு அந்த ஏதோ ஒரு சலனத்தினால் நான் இந்த குறிக்கோளை ஒட்டி நகர்ந்து விடுவேனோ அப்படின்றதுக்காக திரும்பி ஞாபகப்படுத்துறது தான் அந்த ஓ மாஸ்டர் ஏதோ ஆட் தி ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஆழ்நிலை மனதில் நமக்கு அதை ஞாபகப்படுத்தி மீண்டும் இல்லப்பா இன்னைக்கு உனக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒழுங்கா செய். சாயங்காலம் படுக்கும்போது 10th மேக்ஸிமம் முடிச்சுட்டு நைட்டு பெட் டைம் ப்ரேயர் பண்ணும்போது திரும்பி அதே ப்ரேயரோட எதனால தூங்க போறோம்? எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நான் சரியாக இன்று பயன்படுத்தினா. வருஷ கடைசியில பரீட்சை, கடைசி நாள் படிச்சு பையனால பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல் நாள் 365 நாள் என் முன்னாடி இருக்கு. ஒவ்வொரு நாளும் எவ்ரிதிங் இஸ் கிளின்ச் இஃப் இட் இஸ் டன் இன்ச் பை இன்ச்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எதையுமே ஒரு இன்ச்சாக செஞ்சோம்னா ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தை கூட சர்வசாதாரணமா தாண்டிட முடியும். ஆனால் அந்த பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நான் அபியாசிகள்கிட்ட எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோஆபரேஷன், ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். அவங்கள்ட்ட நான் எந்த கிஃப்டையும் எதிர்பார்க்கல, அவங்கள்ட்ட நான் எந்த டொனேஷனையும் எதிர்பார்க்கல. அவங்க என்னுடைய செயல்களுக்கு அவங்க ஒரு ஒத்துழைப்பு கோஆபரேஷன் கொடுத்தாங்கனாலே அவர்களுடைய வேலை முடிந்து விடுகிறது, என்னுடைய வேலை சுலபமாகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பொன்னாள்ன்றது எனக்கு புரியணும். என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக என்னுடைய குருநாதர் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு 100-120 வருடங்களுக்கு முன்னால் லாலாஜி மகாராஜ் இந்த உலகத்துல ஜனனம் எடுத்து பிராணாகுதின்ற விஷயத்தை மீண்டும் கண்டுபிடித்து நமக்கு கொடுப்பதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த உலகத்துல ஆன்மீகம் பிராணாகுதின்ற விஷயம் கிடையாது. இப்படி யோசிச்சு பாருங்க, 1947 15 ஆகஸ்ட் நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே அடிமைத்தனமான வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா நம்ம அதை பார்க்கல. அதனால அந்த காலகட்டத்துல இருந்து அந்த அடிமைத்தனத்தை பார்த்து சுதந்திரம் அடைந்து வந்தவர்களால மட்டும்தான் சொல்ல முடியும் அடிமைத்தனம் எவ்வளவு கஷ்டம்ட்டு. அதே மாதிரி ஒரு பிராணாகுதி இல்லாத உலகம், ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி இல்லாத உலகத்தை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? நமக்கு அது தெரியவே தெரியாது. அதனாலதான் சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எது சுலபமாக கிடைக்கிறதோ அதனுடைய அருமை மனிதனுக்கு புரிவதில்லை. நிழல் சாதாரணமா கிடைக்குது, குடிக்கிற தண்ணீர் நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறது. இதே ஒரு பாலைவனத்துல ஒரு 3 நாள் தண்ணி கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் தண்ணியினோட அருமை நமக்கு புரியும். இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி, நம்ம விடக்கூடிய மூச்சு, இந்த மாதிரி எது நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறதோ, எது நம்மளுடைய குருநாதர்கள் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக கொடுத்து விடுகிறார்களோ அதனுடைய அருமை நமக்கு புரிவதில்லை. இது புரிய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் காத்தால நம்ம எழுந்திருக்கும் போது, அதனாலதான் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்னா, ஆட்டிடியூட்னா ஒரு மனப்பாங்கு, கிராட்டிடியூட்னா நன்றித்தன்மை. நன்றித்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குடன் தினசரி எழுந்து, எனக்கு இந்த நாளை நீங்க கொடுத்திருக்கீங்க, இந்த நாளை நான் ஒழுங்காக செலவழிப்பதன் மூலம், ஒரு கையில உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க செலவழிக்கலாம், இல்லைன்னா சரியா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ். அந்த சாய்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்கோ, எல்லா பணத்தையும் விரயம் பண்ணிட்டு ஐயா என் கையில கொடுத்த கோடிக்கணக்கான பணம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பானது நான் ஒழுங்காக அதை எடுத்துக்கொண்டு அதை நான் ஒழுங்காக உபயோகித்து அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகிறேன் என்பதை புரிய வைப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரியா தான் நான் இதை பார்க்கிறேன். பொன்னால் இது போலே வருமா இனிமேலே. நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கலாம், எண்ணங்கள் நன்மையாக இருக்கலாம். ஆனா சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவருடைய பல சொற்பொழிவுகளை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை, ஒரு ஆங்கில ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல் தட் இட் டேக்ஸ் ஃபார் பேட் டு சர்வைவ் இஸ் ஃபார் a few good people to do nothing about it அப்படின்னு சொல்லுவார். உலகில் நடக்கக்கூடிய தீய விஷயங்கள் அனைத்தும் நடப்பதற்கு பெரிதாக ஒன்றும் தேவையில்லை, சில நல்ல மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துங்க,
1,00,000 பேருக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவ்வளவுதான் நம்மளுடைய கணக்கு, பிளஸ் ஆர் மைனஸ். ஆனா அந்த ஒரு போலீஸ்காரர் என்னால என்ன செய்ய முடியும், 1,00,000 பேர் எவ்வளவு பேரு, அவங்களை எப்படி நான் தப்பு செய்யாம தடுக்க முடியும்னு நினைச்சாருன்னா போயிடுவாங்க. அவர் இன்னும் இல்ல, ரோட்ல ஒரு சைக்கிள்ல போயோ மோட்டார் பைக்ல ஒரு விசில் அடிச்சாருன்னா போதும். ஏன்னா கெடுதல் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. நல்லது செய்யறவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா நல்லது செய்வர்கள் ஒண்ணு செய்யாம இருக்கும்போது கெடுதலான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சு. நம்மளுடைய பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய மூமெண்ட்டையே எடுத்துக்கோங்க. இப்பேற்பட்ட மூமெண்ட்ன்றது ஒரு இயற்கை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். பல மூமெண்ட்டை இந்த இயற்கை நமக்கு முன்னாடி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட் கொடுக்கும் பொழுதும் அதுல நார்மலா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு, மெஸ்ஸையா அப்படின்னுவாங்க. மெஸ்ஸையானா என்னன்னா, இந்த உலகத்தை காக்க வந்த ஒரு பெரும் கடவுள் சக்தி, தேவதூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு. இதே மாதிரி பல முறை நடந்தது நம்ம பார்த்திருக்கோம். அந்த விஷயமானது அவர் போனதுக்கு அப்புறமாக அந்த விஷயத்தை விட்டுட்டு, தமிழ்ல சொல்லுவாங்க, தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன கருத்துக்களை விட்டு அந்த கருத்துக்களையே ஒரு மதமாக மாற்றி அந்த மதத்தின் காரணமாக மனிதர்களுக்குள் சண்டை வருகின்றது. இதையெல்லாம் பார்த்து 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 இயற்கைக்கு போர் அடிச்சு ராமருடைய தகப்பனார் தசரத மகாராஜாவுக்கு 72 ஜெனரேஷனுக்கு முன்னாடி தொலைந்து போன பிராணாகுதியர் இயற்கையானது லாலாஜி மகாராஜனுடைய உழைப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு மீண்டும் கொடுக்கப்படுகிறது. இதை கொடுக்கும் பொழுது அவங்க எவ்வளவு யோசிச்சு, இயற்கை எவ்வளவு விஷயங்களை ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, மேல இருக்கிறவங்களாம் எவ்வளவு யோசிச்சு, சரி உலகம் இப்ப தயாராயிடுது, இதுதான் சரியான நேரம், இப்பொழுது கொடுத்தால் சரியாக இருக்கும், இல்லைன்னா இப்ப கொடுக்கலன்னா இந்த உலகம் ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, இனிமேல் அது யூட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு போய்விடும் என்று நினைத்து இயற்கையானதை நமக்கு கொடுத்திருக்கு. நம்ம அதை கரெக்டா எடுத்து அட்லீஸ்ட் இந்த உரையை நீங்கள் இப்போ நேர்காணலில் பார்த்திருப்பவங்களும் இதுக்கு அப்புறம் பார்க்கிறவங்களும் நீங்கள் சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த சரியான முடிவானது பெரும் எண்ணமாக இல்லாமல் செயலாக சரியான செயலாக மாறலன்னு சொன்னா என்ன ஆகும்? வெறும் வார்த்தையாகவே பேசிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் நல்லா போயிடுச்சிங்க, ஊருக்கெல்லாம் சொல்லுவோம். அதனாலதான் வாத்தியாருக்குள்ள மக்குன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஊருக்கெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், ஆனா நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஊருக்கெல்லாம் தியானம் பண்ணுன்னு சொல்லுவோம், நம்ம தியானம் செய்ய மாட்டோம். ஊருக்கெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணுங்கன்னு சொல்லுவோம், நம்ம சுத்திகரிப்பு செய்ய மாட்டோம். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய மார்க்கத்தில் சுத்திகரிப்பு செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப சரியாக செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவார். ஒரு பாத்திரத்தை எவ்வளவு நேரம் தேய்க்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது, சுத்தமாகும் வரை தேய், 5 நிமிஷத்துல தேய்ச்சு சுத்தமாகும்னா 5 நிமிஷத்துல தேய், 15 நிமிஷத்துலன்னா 15 நிமிஷத்துல தேய். ஆனா ஒரு கால்குலேட்டரா ஒரு 3 நிமிஷம் கண்ணமுடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பாத்திரத்தில் விடக்கூடிய பாலானது கெட்டு போகும். அதே மாதிரி அப்பேற்பட்ட இதயத்தில் நம்ம குருநாதர்கள் செலுத்தக்கூடிய அந்த பிராணாகுதி சக்தியானது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு கிடைத்த நீர் மாதிரி வேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன், தலைக்கு மீறிதான் தானமும் தர்மமும் தமிழ்ல சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். உலகத்துக்கு தானம் கொடுப்பதற்கு முன்னால் உனக்கு நீ முதலில் தானம் கொடுக்க வேண்டும். ஃபிளைட்ல போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்களா பார்த்துருப்பீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு எமர்ஜென்சில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க தலைக்கும் உங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய குழந்தையோ இல்ல உங்களுடைய சகோதரரோ சகோதரியோ தந்தையோ தாயோ இருந்தாங்கன்னா அவங்க தலையில இருந்தும் ஒரு மாஸ்க் ஒன்று விழும், ஆக்சிஜன் மாஸ்க். முதல்ல உங்களுடைய ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு அதுக்கப்புறமாக அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி என்னுடைய பயிற்சி சரியாக இருக்க வேண்டும். பல இடங்கள்ல பல முறை பேசும்போது தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதனால நம்ம மார்க்கம் அவ்வளவு ஈஸியாக சுலபமாக உலகளாவி பரவ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில போய் நினைக்கிறோம் தியானமும் சுத்திகரிப்பும் பிரார்த்தனையும் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய மாற்றம் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அந்த மாற்றத்தை தான் மற்றவர்கள் ப்ராடக்டாகவும் சர்வீஸாகவும் பார்க்கறாங்க. இப்போ உங்களை ஒருத்தருக்கு தெரியும், 3 வருஷமாகவோ 5 வருஷமாகவோ 10 வருஷமாகவோ உங்களை அவருக்கு தெரியும். இந்த 3, 5, 10 வருடங்கள் முன்னால் நீங்க இருந்த நபர் மாதிரியே இருந்து நீங்க இப்ப அவரை பார்த்து, ஐயா நீங்க தயவு செஞ்சு தியானம் செய்யுங்க,
அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஏன்பா இவ்வளவு வருஷமா என் கூட இருக்க, உங்ககிட்ட எந்த விதமான பெரிய மாறுதல் பார்க்கல, அதே கோபம், அதே ஆதங்கங்கள், அதே வெறுப்புகள், அதே முன்னிலை எடுத்து அந்த ப்ரிஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாரையும் முன்னாடியே ஜட்ஜ் பண்றது, இப்படிலாம் இருந்ததுதான் நீ 3-5 வருஷம் முன்னாடி இருந்து. இப்போ அப்படியே இருக்கியே, உன்னை வச்சு நான் எப்படி எடை போட்டுறேன்னு சொன்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதை போன்றுதான் நம்ம பயிற்சி. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துக்கும் போது எனக்கு இது ஒரு அருமையான நாள். இன்றைய நாள் சார்ஜ் மகாராஜுடைய கடைசி காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 2014 ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் 2014 20ஆம் தேதி அவருடைய மகா சமாதி தினம் வரைக்கும் கடைசி 2-3 மாதங்கள்ல அவர் பேசின எல்லா டாக்லயுமே பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலத்தின் அவசியம், காலத்தின் அவசரம். இது இரண்டும் அபியாசிகளுக்கு புரியணும். தயவு செஞ்சு காலத்தை விரயம் பண்ணாதீங்க, காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். இது நமக்கு சரியாக புரிந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், ஜெகதீஷ் சொன்னாரு வேர்ல்ட் மெடிடேஷன் டே பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுவதற்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு யோசிச்சிருந்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு அருமையான விஷயம் ஒண்ணு இருக்கு. உலகத்துக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்லணும். இதை நம்மளுடைய குருநாதர் அருமையாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 21 டிசம்பர் இரவு 8 to 8:30 மணி வரைக்கும் பல பேர் என்ன பல முறை கேட்டாங்க, ஏங்க ராத்திரி 8 to 8:30 வச்சிருக்காங்க, சத்சங் எப்படி அட்டன் பண்றது? நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ராத்திரி 8 to 8:30 வச்சிருக்கிறதுன்றது நமக்கு அபியாசிகளுக்காக மாஸ்டர் கொடுக்கக்கூடிய சத்சங்காக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் நடக்கும். ஆனா முக்கியமாக ஒன் வேர்ல்ட் ஒன் ஹார்ட், ஒரு உலகம் ஒரு இதயம் அப்படின்ற இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டே உலக தியான தினத்திற்கு குருநாதர் ஒரு ஸ்லோகன் கொடுத்திருக்காரு. எதற்காக இந்த ஸ்லோகன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் அனைவரும் இதயத்தால் இணைந்தவர்கள்ன்றத உலகத்துக்கு புரிய வைப்பதற்காக. இதை புரிய வச்சு என்ன ஆக போகுது, இதன் மூலமாக ஒருவருடைய அதிர்வானது அது சரியான அதிர்வாக இல்லை என்றால் மற்றவர்களையும் பாதிக்கும். ஒருவருடைய மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லைன்னு சொன்னா அது மற்றவர்களை பாதிக்கும். நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, உங்க கூட ரிலேஷனோ, உங்க அப்பா அம்மா, சகோதரிகள், குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் நிம்மதியாக இல்லைன்னா நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஒரு வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியாக இல்லைன்னா சொன்னா தெருவில் இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க நிம்மதியா இல்லைன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அது ஒரு நகரமாக, ஒரு மாநிலமாக, ஒரு நாடாக, உலகமாக மாறுகிறது. இதெல்லாம் மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய தன்மை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய தன்மை மாற்றமானது இருப்பதற்குள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா, உலக அமைதியை நாடியதா, நானும் அமைதியா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களும் அமைதியா இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதை புரிய வைப்பதற்கு அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியதா. எப்படி இயற்கையானது அப்பப்போ தேவதூதர்களை அனுப்புகிறதோ, அவ்வப்பொழுது குருநாதர்களை அனுப்புகிறதோ, அதை போன்று போன வருடம் பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் 2024 ஐநா சபையானது அந்த தினத்தை உலக தியான தினமாக அறிவிச்சது. இதற்காக நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ல நம்ம குருநாதர் தாஜி பல வேலைகள் இதுக்காக செஞ்சு இது நடந்தது. இது 2வது வருடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2வது தினத்தில் நடக்கக்கூடிய இந்த 21 டிசம்பர் 2025 உலகத்திற்கு நம்ம இது நம்மளுடைய மற்ற நாட்கள் ஒவ்வொரு நாள் பொங்கல்னா 13th இல்ல 14th ஜனவரி இல்ல 15th ஜனவரி வரும். தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வரும். இது மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு தினம் போது அந்த தினத்தை பத்தி நம்ம ஞாபகம் வைக்கும் போது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய ஒரு குறிக்கோள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் இந்த தியானன்ற பயிற்சி எடுத்துட்டு போகணுன்றது நம்மளுடைய குறிக்கோள். இதை நோக்கிதான் ஆயிரக்கணக்கான ப்ரிசெப்டர்ஸும், ஃபங்க்ஷனரிஸும், தன்னார்வல தொண்டர்கள், வாலண்டியர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நடக்கும் பொழுது ஊர்ல எப்படி ஒரு திருவிழா நடக்கும்போது அங்க ஒரு விஷயத்த சொன்னா ஊருக்கு போய் சேருதோ, அதே மாதிரி இந்த 21 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை உலக தியான தினத்தை ஒற்றி உலகளாவி நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறோம். இதை நம்ம முன்னின்று நடத்துறோம். இதுல அபியாசிகள் மட்டும் கலந்து இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை. கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க எல்லாம் முன்பதிவு பண்ணல அப்படின்னு சொன்னா இமீடியட்டா பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்ம சில நாட்களாக நம்மளுடைய பேக்கன் டீம்ல பேசி இந்த முன்பதிவு விஷயத்தை இன்னும் சிம்பிளா மாத்திட்டோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ஸ், ப்ரிசெப்டர் கம்யூனிட்டி, அபியாசி கம்யூனிட்டி, ஃபங்க்ஷனரிஸ் கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து வெறும் ஒரு ஹலோன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறதை இன்னைக்கு எனேபிள் பண்ணிட்டோம். இன்னைக்கு தேதி 12, இன்னும் 9 நாட்கள் இருக்கு. நம்மளுடைய குருநாதர் தாஜி என்ன எதிர்பார்க்கிறாரு? உலகளாவி லட்சக்கணக்கான மக்கள் இதுல சேர்ந்தாங்கன்னா நம்மளுடைய மார்க்கத்தின் தன்மை என்ன, அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவர்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க நேரடியாக வர வேணாம், ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப் டவுன்லோட் பண்ண வேணாம், ஒரு ப்ரிசெப்டர்கிட்ட போய் சிட்டிங் எடுக்க வேணாம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வச்சோன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கார்த்தால நம்மளுடைய அபியாசிகள் கரெக்டாக சச்சங்க 7 9 எழுந்து வந்துருவாங்க. ஆனா உலகம் நார்மலா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்றது கொஞ்சம் மெதுவாக தான் இயங்கும். அவர்கள் அன்னைக்கு தான் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அவங்களுடைய வீட்டு வேலைகள் இருக்கும், வெளியில போக வேண்டிய கடைகண்ணி வேலைகள் இருக்கும், இல்லை எங்கேயா படம், ஷாப்பிங், சாப்பிட்றதுக்குன்னு போவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 7 8க்குள்ள வந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த உலக அமைதிக்காக ஒரு தியானத்தை செய்து அதன் மூலமாக எக்ரிகோ இந்த கூட்டுத்தன்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க, எப்படி உருவாக்க முடியும் என்பதை நம்மளுடைய குருநாதர் நேரடியாக யூடியூபின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு உலகளாவி ஒரே நேரத்துல சொல்லி கொடுக்க போறாரு. ஒரே கல்லுல 100 மாங்காய், ஒரே கல்லுல 1 லட்சம் மாங்காய் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம இதற்காக ஒரு 5 லட்சம் பேரையாவது ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிக்கோள் வச்சிருக்கோம். எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிராக்டிக்கலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 35,000 40,000 ரெஜிஸ்டர்ட் அபியாசிஸ் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணி விட்டுட்டு போனவங்க இன்னும் லட்சக்கணக்கான பேர். இந்த 30-40,000 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு 10-15 பேர் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் மினிமம் ஒரு 400-500 பேர் தெரியும். என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எடுத்து செக் பண்ண போது அதுல கிட்டத்தட்ட 8,000 பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு இருக்காங்க. அத்தனை பேருக்கு நான் சொல்லி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொன்னு பண்ணலாம், உங்களுடைய உறவினர்கள் பேரையும் மொபைல் நம்பரையும் நீங்களே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவின் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதன் மூலமாக என்ன ஆகும், அவங்க போன்லேயே தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது அவசியம் இல்லை. எனக்கு எங்க வீட்டுல என்னுடைய சகோதரரோ உறவினரோ யாராவது இருக்காங்க, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது தம்பி, நான் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய போன்ல இருந்து அவங்களுடைய பெயரையும், இதை நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூருக்கு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸ்கிரீன்லயே அதை நம்ம பண்ணி காமிச்சோம். இது முடிஞ்ச உடனே நம்மளுடைய தன்னார்வல தொண்டர்கள் கூட ஸ்கிரீன் அவங்க போன்ல இருந்து எடுத்து யாரையாவது ஒரு பேரு, யாருடைய வாட்ஸ்அப், ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு முறை தான் பதிவு செய்ய முடியும். இதை எடுத்து அவர்கள் பதிவு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6-7 செகண்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். அதுக்கப்புறமாக அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிமைண்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த தேதியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த நிகழ்வுகள் நடக்கும். இதெல்லாம் நீங்க இம்மீடியட்டா செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா, எந்த விதமான செலவும் இல்லாமல், பெரிய முயற்சிகள் எதுவும் இல்லாமல், எப்படி ஒரு ஞானப்பழத்தை வாங்குவதற்கு பிள்ளையார் தன்னுடைய அப்பா அம்மாவை உட்கார்ந்த இடத்துலயே சுத்திட்டு வந்தது ஞானப்பழத்தை வாங்கினாரோ அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்து கையில மொபைல் எடுக்கிறோம். இந்த மொபைல் எடுத்துட்டு அதுல அந்த கியூஆர் கோடு காட்டுவாங்க, டெமோல அதை பார்க்கலாம். அதுல ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் 100கணக்கான பேர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டேன். நீங்க இது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும், எந்த விதமான செலவும் இல்லாமல், முதல்ல இதுக்கு அப்கோர்ஸ் தானமும் தர்மம் நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஆஸ் அபியாசி நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, ஆஸ் அ ப்ரிசெப்டர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். நாங்க யாரையும் போய் செக் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வீட்டுல ஒரு கல்யாணம், நான் முதல்ல போய் நிக்க வேணாமா? அந்த வீட்டுல கல்யாணம்னா ஒரு 10 பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டாமா? அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுன்றது முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் அவங்க அட்டன் பண்றாங்க இல்ல, அதுக்கப்புறம் வேற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வருவோம். எல்லாரும் அட்டன் பண்ணும்போது வைஃபைல இருந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவரவர்கள் அவங்களுடைய மொபைல் டேட்டால இருந்து கனெக்ட் ஆகணும். இப்போ ஒரே வைஃபைல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க தனித்தனி மொபைல் போனையும் கனெக்ட் பண்ணி அவங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து அதை பார்க்கணும். அப்படி பண்ணா அது ஒரு கணக்காக எடுக்கப்படும். இதன் மூலமாக என்ன நடக்கும்,
உலகத்தை உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறீங்க. ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும்போது உங்களை அவங்க பார்க்கும்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, ஓ யார் இவங்க? உலக அமைதிக்காகவும், உலக மகிழ்ச்சிக்காகவும், உலக நிம்மதிக்காகவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளாம் இங்க பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, நம்மளுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவோ, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மட்டுமே நம்ம இப்ப பேசல. உலகத்தினுடைய இன்றைய நிகழ்வுகளில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக அமைதியும் மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் தேவைப்படுது. இதற்கான ஒரு சிறு வேலை, எப்படி ஒரு ராமர் பாலம் கட்டும்போது ஒரு அணிலானது ஒரு கல்லை கொண்டு போய் வைத்து தன்னுடைய முதுகில் 3 கோடுகளை வாங்கியது, அதை போன்று பலமுறை நம்மளுடைய குருநாதர்கள் சொல்றாங்க, சின்ன எஃபர்ட்டா இருந்தாலும் இயற்கையானது, உங்களுடைய சிறு செயல் கூட இயற்கையானது கவனித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கை அதற்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு மீண்டும் கொடுக்கும். அதற்காக அதை எதிர்பார்த்து செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இது அருமையான வாய்ப்பு. மாஸ்டருடைய இப்பேற்பட்ட பணியில நானும் ஒரு ராமருக்கு பாலம் போட்ட அணிலை போல என்னாலும் ஒரு சிறிய கல்லை நகர்த்தி வைக்க முடியும். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எஃபர்ட்ல நீங்க பெருசா கஷ்டப்படாம உட்காந்துனே போன் போட்டு பேசலாம். இல்ல அவங்க நம்பரை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப் இப்போ நேத்திக்கும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ எப்படி எடுத்து போடுறதுன்றதை பத்தி நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு அதையே தமிழ்ல போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல அது எல்லா குரூப்லயும் வரும். ஒண்ணும் இல்லை, நீங்களே போனை பிடிச்சு யாரையோ இல்லை பிடிக்க சொல்லலாம். அது செல்ஃபி மோட்ல நீங்க வீடியோ கையில பிடிச்சு ஒரு 10-15 செகண்ட் நீங்க பேசலாம். பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் இன்னைக்குதான் என்னுடைய 1 நிமிஷம் 20 செகண்ட் ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ரிலீஸ் ஆகும். அதையும் நான் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்றேன். ஷேர் பண்றது முக்கியமாக எதற்குன்னா, நீங்க எப்படி ஒரு சிம்பிளாக பேசி ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு மக்கள் வந்து இன்ஸ்டா ரீல்ஸும் ஃபேஸ்புக்கும் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவையாக சொன்னீங்கன்னா, இதற்காக தான் நம்ம ஹார்ட்ஃபுல் ஒரேட்டர்னு சொல்லி நடத்துறோம். TN12 அது சீக்கிரமாக நடத்த போறதா நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். இதன் மூலமாக பல பரப்புரையாளர்கள், பல பணி செய்யக்கூடிய பல பேரை நம்ம உருவாக்க போறோம். ஊர் கூடி இழுத்தால் தேர் நகரும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாருடைய செயலும் யாருடைய சிறு பணியும் வேஸ்டா போறதில்ல. அனைவரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது இல்லாம அப்கோர்ஸ் ஷாஜான்பூர் டொனேஷன் டிரைவர் பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. அந்த டொனேஷன் டிரைவர் பத்தி நான் இன்னொரு முறை தனியாக பேசுறேன். ஆனா இப்பல இருந்து 21 வரைக்கும் முக்கியமாக இந்த உலக தியான தினத்தை பற்றி, இதற்கு நம்ம தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேராவது சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ரெஜிஸ்டர் முன்பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எல்லாருமாக சேர்ந்து இந்த பணியில் முழு மனதுடன் ஈடுபட்டு, எல்லாருக்கும் நான் சொல்றது, ஒரு நாளைக்கு 10 ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கூட போதும். அடுத்த 9 நாள்ல நம்மளால தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பெருசாலாம் கஷ்டப்படுவாங்க. 10,000 பேர் 50,000 பேர்லாம் ஒரே ஆள்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஒவ்வொரு அபியாசியும் 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணா போதும். இன்னைக்கு 10 நாளைக்கு 10 வச்சீங்கன்னா, இன்னில ஆரம்பிச்சுன்னா 21 100 பேர் ஆச்சு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4000 அபியாசிகள் 100 பண்ணாலே 4 லட்சம் ஆச்சு. இதை விட நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு நில அதிர்வு எப்படி தமிழ்நாட்டுல நடந்தா எல்லா இடத்துலையும் தெரியுமோ, எப்படி ஒரு சுனாமி அடிச்சா எல்லாருக்கும் தெரியுமோ, இது ஒரு ஆன்மீக சுனாமி மாதிரி. உலகத்திற்கு ஒரு சுனாமின்றது கெடுதல் மாதிரி உங்களுக்கு தோணினாலும், இது ஒரு ஆன்மீக சுனாமின்றது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் ஒரே கல்லுல போய் சேரக்கூடிய ஒரு பெரிய முயற்சி. எல்லோரும் இந்த பணியில பார்ட்டிசிபேட் பண்ணணும். TN12 இதுல முன்னின்று பெரிய லெவல்ல பண்ணணுன்ற ஒரு வேண்டுகோளுடன் பிரார்த்தனையுடன் எடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.